பிளாக்ஸ் பாருங்க என் தம்பி ஒருத்தவங்க பொண்ணாலே கேக் விளாடணும் இங்க வந்து பார்த்தா இவனுங்க எல்லாம் கூப்பிடலாம் வந்து பார்த்தா இங்க ஃபுல்லா கேம் விளாட்டுருக்கானுங்க இங்க பாருங்க கலந்துகளை செத்து போச்சா ஓ குரலி வித்தையா ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு என்னடா அங்க சத்தம் இந்த கிளம்பிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற கைனி தான் போயிட்டுருக்கோம். சுற்றி ஏன்டா இருட்டாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா அது இருட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் தான் தனியாக போயிட்டுருக்கோம். எல்லாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டானுங்க. இப்போ நம்ம தான் நடந்து போயின்னு வரோம். ஏன்னா பேய் வந்தால் வராமல் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஒரு பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது அவ்வளோதான். இப்போ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது, என்னதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல்லை பார்த்துட்டு பேய் நினச்சாலும் தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புஷ்பா பிளாக் சேனல். வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பசங்களை இனி ஒருத்தர் பிறந்த நாள், அதை பிரியாணி செய்து தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தர் கறி எடுத்துறத கத்தி வச்சு விளையாண்டுக்கிறாரு. தெரியல, பேர் நந்தகுமார். எப்படி உரிக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் என்ன சொல்லுங்க. வந்து ஆஞ்சு போடுற போட்ட தெரியும். அசிங்கமாலும் பேசக்கூடாதுங்க, இன்டர்வியூ எடுக்கிறேன். என்ன நீ பேசுனீங்க, கோய் எப்படி உரிக்கிறீங்கன்னு கேட்டால் அதை பற்றி எதனா சொல்லுங்க. பாரு தெரியும், இப்போ உரிக்கிறேன் பாரு ஒரு கோய். அதை நாங்கள் பார்த்துக்கிறீங்க, அதெல்லாம் சொன்னீங்கன்னா 4 பேர் தெரிஞ்சுப்பாங்க. கோய் உரிக்கிறது பற்றி என்ன உங்களுடைய கருத்து என்ன சொன்னீங்கன்னா. பச்சையா பேலுமா இல்ல காப்பி கடல்ல பேலுமா உரிக்கும் போது. ஹாய் காய்ஸ், இவர் வந்து நம்ம பர்த்டே பாய் தமிழ். பாத்தீங்க, இவருக்கு தான் பிறந்த நாள். நம்ம பிரியாணி செய்ய போறோம். இதுதான் அடுப்பு, நம்ம பிரியாணி செய்யற இடம் தான். இது பாத்துங்க, நம்ம பிரியாணி செய்வோம். கத்தி எத்தனோடா பிரியாணி செய்ய. ஐயோ வந்த ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே இல்லடா. ரைடா வந்து பிரியாணி செய்ய வந்த சிறப்பா பண்ணிட்டீங்க. கத்தி இல்லாம வேற லைன் நண்பா. ஏன்னா கொடா கத்தி கூட எத்தனோட என்ன பண்ணுவோம். அதே நந்தா அரிசி ஊற வச்சா 1 போட சொன்னாங்க, ஊற வைக்கலாம் 2 போட சொன்னாங்க. 1.5 அரிசி ஊற வச்சா 1.5, ஊற வைக்கலாம் 2. ப்ரோ இப்ப வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டு நம்ம ரெட்டி அண்ணன் கேட்டரிங் சர்வீஸ்லாம் நிறைய போவாரு. அவர் இன்னைக்கு சீவிர எப்படி சீவராருன்னு பாருங்க. வேற காமெடி பண்ணுகிறோம். தக்காளி தனியா வெங்காயம் தனியா பிரிச்சுவோம். பிரிக்கிறோம். தக்காளி 1 யூனிட், ஒரு தக்காளி அங்க வாங்கி வந்திருக்கீங்க. வெங்காயம் 60. மஜா பண்றோம், மஜா மட்டும்தான் பண்றோம். தக்காளி அலசிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டி மாமா கத்தி சீவரார். அதுவும் என்ன கத்தி கத்திங்கன்னா பேனா கத்தி. இதெல்லாம் அக்க போறா தெரியல. வெங்காயம் கட்டலாம் கத்தி எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கத்திய என்ன நிலைமையில இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஷார்ப்பு. ஒரு தக்காளி வெட்ட மாட்டேங்குது கத்தி. அந்த அளவுக்கு நம்ம பசங்க ஃபாஸ்ட் ஆகுறானுங்க. என்ன பண்றது. அதுதான் நம்ம தேவா. ஐயோ என் தம்பி இப்போ ஒருத்தர் பாட்டு பாட போறார். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. அந்த தேவா அலப்பற ஒட்டா பாரு. சூப்பரா இருக்கு பாட்டு. இதுக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்னதான் கத்தி தீத்தினாலும் ஷார்ப்பாக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்றது. வந்துட்டோம். அங்க போனா அவனுங்க குஞ்சு பீஸ் போடலான்னு கேக்குறானுங்க. நான் என்னத்த சொல்றது அவனுங்க கிட்ட. அண்ணா தெரியல, 10வது ரவி 4 பேரை போட்டு தள்ளிடுறாரு. போட்டுருவோம். கட்டி இல்லாத என் கைய கட்டி போட்டுட்டீங்கடா. எப்படி அறிஞ்சாலும் வெட்ட மாட்டேங்குது. இப்படி அஞ்சா பிரியாணி இப்படியாடா அறிவானுங்க. குழம்பு கறி மாரி அறிக்கா. தக்காளி இப்படி புழிஞ்சு போட்டாலே பிரியாணி தான் நாங்க சேர்த்து. கத்தி எப்படி வெட்டுதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? கத்தியா இது என்ன சொல்றது. ஒரு பாருங்க, நீங்களே பாத்துங்க. நான் என்ன பண்றது, எப்படி வெட்டுதுன்னு பாருங்க. இது ஒரு கத்தி, இதை வச்சு நாங்க தக்காளி வேற வெட்டோம். தக்காளியை வெட்டாத இவன் வெட்ட முடியும்.
ஆமா பூச்சி எடுங்க ஃபர்ஸ்ட். என்னடா பிரியாணி செய்றீங்க நீங்க? பூச்சி போறீங்க, எல்லாத்தையும் போறீங்க. பூச்சி பிரியாணி, பூச்சி சிக்கன் பிரியாணி. இவர் ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்திருப்பீங்க. அப்படியே பெரிய சமோசா பார்த்த உடனே பேட போல போற வாய் அப்படியே. லைட் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்களா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான். எல்லாம் யாருக்காக மக்களே? உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஊத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 கிலோ என்ன ஃப்ரெண்ட்ஸ்? போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்துருங்க. எண்ணெயை ஊத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோ வெங்காயம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வீடியோ எடுக்கலான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே சென்சாரே நெரும்பிடும் போல, அந்த அளவுக்கு பேட் வைஸ் ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்து பரிமாறியாச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைச்சதுலாம் நல்லா செம்மையாகவே இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பிரியாணி வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா எல்லாரும் பொண்ணால் வந்துனே இருக்குது. அதனால் பிரியாணி வீடியோ போடுறேன், வேறு என்ன வீடியோ போட ட்ரை பண்ணேன். தேங்க்யூ டு வாட்சிங், பாய்.